அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க நான் கேட்கிறேன், ஒண்ணு திமுக இன்னொன்னு டிவிக்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க. ஆளுங்கட்சி ஆள போற கட்சிங்கிறாங்க. இது என்ன பட்சி? பிஜேபி கூட தான் ஆளுது திட்டமாட்டீங்க. இல்ல தமிழ்நாட்டுல தானே அவங்க பேசுறாங்க, தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண வராங்க. அதை தாண்டி கும்பிடி தாண்டி போக மாட்டீங்க. படம் மட்டும் தெலுங்குல ரிலீஸ் பண்ணணும், கன்னடால ரிலீஸ் பண்ணணும். இல்ல அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல தானே குறி வச்சு வந்திருக்காங்க. 26 படத்தை ஜனநாயகனை நிப்பாட்டது தமிழ்நாடு அரசா மத்திய அரசா பட்டுன்னு சொல்லுங்க. அது நம்மளுக்கு தெரியாது. ஏங்க என்னங்க ஒரு நெறியாளரா இருக்கீங்க? சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? சென்சார் போர்டு சென்ட்ரல் கையில இருக்கு. மத்திய தணிக்கை எந்த அரசு தணிக்கை கூடி தானே அவங்க தானே சீட்ல எடுத்து. சென்சார் போர்டு சென்ட்ரல்ல தாங்க சார் இருக்கு. அதையா எதுக்கு பேச மாட்டீங்க? யாரு அவர்தான் பாசிச பாஜகன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. எங்க சொன்னாரு? 10 வாரத்தை சொல்லுங்க. நான் இப்படி இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன். ஏன் பாசிச பாஜக பேசவே இல்லையா? சொல்லவே இல்ல. எப்பயில இருந்து எப்பவுமே சொல்லல. கொள்கை எதிரி சொல்றாரு ஒழிய, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விஜய் பட ஜனநாயகனை பிளாக் பண்ணதுக்கு வந்து கண்டிச்சிருக்காரு. அதுக்கு நன்றி சொல்றாரு நேத்தைக்கு. அந்த நாகரிகம் கூட தெரியல. இங்க பாருங்க, இது வந்து உங்களை எச்சரிக்கையா சொல்லல. கரூர் மேட்டர்ல உங்களை நசுக்கணும் இந்த கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஏன்னு அவங்கள போட்டு கேஸே க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாங்க, உண்டலன்னு பண்ணிருப்பாங்க. ஆனா செய்யல. அது செய்யாததுக்கு காரணம் சொல்றேன். தற்கொலைகள் ஏதாவது நெருப்பு வச்சுக்கிட்டு செத்து போச்சுன்னு வைங்களேன், தேவையில்லாத மேலும் கஷ்டம். அதனாலதான் செய்யல, மற்றபடிலாம் உங்களை செய்யக்கூடாதுலாம் இல்ல. கொஞ்சம் கோர்ட்டு இப்ப சிபிஐ எதுக்கு உங்களை தூக்கி வச்சு விசாரிக்குது? சார்ஜ் ஷீட்ல எதுக்கு உங்க பேரை போடுது சிபிஐ? கட்சி தலைவர் உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. சோ அப்ப உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுதான் ஆகணும், விசாரிச்சுதான் ஆகணும். அப்புறம் எதுக்கு சிஎம் சார் அப்படி பேசுறீங்க சொல்லுங்க? அது வந்து அதுதான் சொல்றேன், அதுக்கும் விமர்சனத்துக்கு வந்துருச்சு. தொப்பி மறுபடியும் உள்ள தற்கூரியா அவங்க ஆக்குனதுக்கு யாரு காரணம்? தற்கூரியாவே இருந்தாங்க. அவங்களே கேள்வி கேட்கறாங்க. நாங்க தற்கூரின்னு சொல்றோம், இந்த கட்சி இப்பதான் வந்திருக்கு, எங்களை தற்கூரி ஆக்குனதுக்கு யாரு காரணம்? அவங்க தற்கூரியெல்லாம் ஆக்கல. அப்புறம் எதுக்கு தற்கூரிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? அவங்களே தான் மேடையில மேடையில சொல்றாரு, நாங்க தற்கூரி தான் சொல்றாருங்க. ஆரம்பிச்சதுனால தானே வந்துச்சு.